ஹாய் ஹாய்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான எறா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி ஒரே ஸ்டைலில் நம்ம மசாலா போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். திரும்பி திரும்பி செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. வாங்க அது எப்படி செய்யணும்னு போய் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயத்தை நம்ம பொடியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 2 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து இதை தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வச்சு இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் நல்லா சுத்தமான ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் ஆற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம நுணுங்குற அளவுக்கு வரும். இல்லைன்னா கருகிடும். நிறம் மாறாமல் இருக்கணும்னா நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுக்கணும். அப்போ தான் இப்போ பாருங்கள், நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சனால கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகவே இல்லை. நுணுக்கிட்டாலும் நல்லா நுணுங்கி வருது பாருங்கள். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் அதை எடுத்துடலாம். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச பிறகு பிரியாணி ஸ்பைசஸ் சொல்லுவல்ல, ஸ்டார் அனிஸு, ஏலக்காய், 2 கிராம்பு, மராட்டி மொக்கு, கல்பாசி இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிக்க விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டோடைய பச்சை வாசனைகள் அத்தனையும் போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதுவும் கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கிறேன் கலருக்காக. இதுவும் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோடைய பச்சை வாசனைலாம் போகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதுவும் கூட 1 கிலோ அளவுக்கு நான் எறா நல்லா பெரிய பெரிய எறாவாக பார்த்து வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதோட தலையை கூட நான் தூக்கி போடலை. தலையும் நல்லா பெருசாக இருந்ததுனால அதுலேயும் சதைகள் இருக்கும் அப்படின்னு அதையுமே சேர்த்து ஆஞ்சி நான் போட்டிருக்கேன். பெரிய எறா வாங்கினா கண்டிப்பாக தலையெல்லாம் தூக்கி போடாதீங்க, அதையும் சேர்த்து சமைச்சிக்கோங்க. ரொம்பவே அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எறாக்கெல்லாம் சேர்த்து மசாலாவோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நல்லா மசாலா கலந்து வர அளவுக்கு வறுத்து விடுங்க, கலக்கி விடுங்க. எல்லா மசாலாவும் கலந்து சேர்ந்துருக்கணும் இந்த அளவுக்கு. பாருங்கள், எல்லாம் கோட்டாயிடுச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வேக வைப்போம். இதில் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. ஆனால் இதில் இவ்வளோ தண்ணி இருக்குது. ஏன்னா எப்பயுமே நமக்கு தண்ணி விடும் இல்லையா, அதனால தான் நான் தண்ணி சேர்க்காமல் சமைக்கிறேன்னு சொன்னேன். இதை நல்லாவே கிளறி விடுங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ திரும்பவுமே இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வேக வைங்க. இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ட்ரை ஆகட்டும். மசாலா கலர்மே ட்ரை ஆகி வரட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மேலேயே இருக்கும். பாருங்கள், எல்லாம் தண்ணியுமே நல்லா இழுத்துடுச்சு. மசாலாக்கள் எல்லாமே சூப்பராக சுண்டி வந்திருக்கு. எறாவோட நல்லா கோட்டடாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க. இன்னமும் மசாலா நல்லா சுண்டி வரட்டும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலை இருக்குல்ல, அதை நான் பொடி பண்ணி வந்துட்டேன். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சாலே போதுமானது. இந்த பொடியை நம்ம இது கூடவே எறா கூடவே நல்லா போட்டு விட்டுங்க.
இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கடைசியாக. இப்போ இந்த தூளோடு சேர்த்து நல்லா நம்ம பரட்டி விடலாம். இந்த ஃப்ரையில் ரொம்ப ஹைலைட்டே வந்து இப்போ போட்டு இந்த பொடி தான், கருவேப்பிலை பொடி தான். நம்ம கடிச்சு சாப்பிடும்போது மற்ற மசாலா கூட வாசனைகள் வரதை விட கருவேப்பிலையுடைய வாசனை தான் அதிகமாக வரும். இந்த டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திரும்பி திரும்பி இதே நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். எல்லா பவுடருமே அந்த இறாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விடுங்க. இதுக்கு புதினா கொத்தமல்லி அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. அதை போட்டோம் அப்படின்னாக்கா கருவேப்பிலோடைய ஃப்ளேவரே அதை எடுத்துடும். அதனால் முன்னாடியே சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உண்மையிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள், சத்தியமாக இதை நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட் வரும். திரும்ப திரும்ப இதை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.